குட் மார்னிங். மேம் கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆ. ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஃபுல் யூஎக்ஸ் யூஐ டிசைன் ப்ராசஸ்ஸு அண்ட் எப்படி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்களா? பண்ணிருக்கேன். ம் நான் ஷேர் பண்ணவா? ஓகே. இது வீடியோல ஷேர் பண்ணவா? ஷேர் பண்ணுங்க. யாராவது? ம் ம் வருது. ஓகே. ஃபிட்னஸ் ஆப். ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஃபேமிலி பர்சன்ஸ் struggle to completed their workout within limited time periods in the gym. ஓகே. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கிறதுனால இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன், கிராமட்டிக்கல் எரர் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இது ரிஃபைன் பண்ணணும்னு சொல்லி ChatGPTலேயே இப்போவே கேட்டு பாருங்கள். லைவாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆமாம், அந்த சென்டென்ஸ் மட்டும். ப்ராம்ப்ட் நான் சொல்கிறேன். ஐ எம் அ யூஎக்ஸ் டிசைனர். Trying to create a fitness application, fitness app. இப்போ அந்த இதை பேஸ்ட் பண்ணுங்க, உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ரிஃபைன் இட். அந்த ஃபிட்னஸ் ஆப் பக்கத்தில் ஐஃபன் போட்டுக்கோங்க. கிரியேட் அ ஃபிட்னஸ் ஆப். அந்த இடத்துல ஐஃபன் போட்டுக்கோங்க. ஆப் அப்புறமா அங்கே இப்போ வந்து ஜென்ரேட் கொடுத்துருங்க. என்ட்ரி. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன்று கிளியர் அண்ட் கன்சைஸ், ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அது வந்து வெறுமனே எக்ஸாக்டாக தான் இருக்குது தவிர ரொம்ப ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணி இல்லை. செகண்ட் வந்து யூசர் சென்டர்ட், லைக் அவங்களுக்கு வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், லைக் டைம் வந்து அவங்களுக்கு பத்தலை, ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ்னாலுமோ இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்களோ. அது வந்து ஓகே, அது ஒரு யூசர். ஆமாம், யூசரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. பட் தேர்ட் ஒன் தான் நமக்கு வந்து எக்ஸாக்டாக ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருக்குது.
நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபோக்கஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளுக்குமே வந்து இந்த எஃபெக்டிவ் ஒர்க் அவுட்ஸ் வந்து ஜிம்மில் பண்ணுறதுக்கு டைம் பத்தலை. அதுக்காக நம்ம வந்து டைம் பேஸ்டாக இருக்க சொல்யூஷன்ஸ், ஃபிட்னஸ் சொல்யூஷன்ஸ் நம்ம ப்ரப்போஸ் பண்ணோம். அந்த மாதிரி ரெண்டுமே ஃபோக்கஸ் ஆகி இருக்கு. ஸோ யூ கேன் பிக் அந்த தேர்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இப்போ எடுத்துக்கலாம் அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன். நம்ம வந்து இப்போ சென்டென்ஸ் கரெக்ஷனுக்கு, கிராமட்டிக்கல் எரர்ஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம சாட் ஜிபிடியே யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் வந்து நீங்களே ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். அதில் நமக்கு வந்து கொஞ்சம் எரர்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அதனால ஓகே ஓகே. இல்ல இப்போ டிஃபைன் பண்ணி இப்போ 3 ஆப்ஷன் இது கொடுத்துருக்குல்ல, இது கேட்குறாங்க. இப்போ யூசர் சென்ட்ரேட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கு, அப்புறம் ப்ராப்ளம் சொல்யூஷன் ஃப்ரேம்னு. நம்ம ஃபார்மேட்டு நம்ம பார்த்தோம்ல நேற்று, அதில் வந்து நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் அந்த மாதிரி தானே நம்மளும் எடுத்திருக்கோம். அதனால் அதுக்கு சூட்டபுளாக இது இருக்குது. அப்படிங்கிறனால இதையே நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் ரிசர்ச்சுக்கெல்லாம் கூட இதில் நீங்கள் நிறையா ஹெல்ப் கேட்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் மட்டும் கரெக்டாக போட்டு ஜென்ரேட் பண்ணிட்டா இதில் இருந்தே அந்த இதே ப்ராம்ப்ட் ஆகும். இப்போ நம்ம போட்டோம் இதே மாதிரி கொடுத்தாங்க. அது ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போது என்ன மாதிரி டிஃபர் ஆகுங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். சரி, அப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி. ஆமாம். நீங்கள் வந்து ஏன் ஸ்லைட்ஸில் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் வந்து ஸ்லைட்ஸில் பண்ண வேண்டாம், ஃபிக்மா ஃபைலே க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதில் தான் வந்து நான் யூஸ் பண்ணதில்லை. ஓகே ஓகே ஓகே, சரி. அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு. சரி, நியூவாக க்ரியேட் பண்ண. ஆமாம். இல்லை இல்லை, அதில் டிசைன். ஆமாம், நியூ போயிட்டு டிசைன். ஆமாம். இதில் வந்து ஒரு ஃபைல் டைட்டில், அப்புறம் ஃபிட்னஸ் ஆப்னு கொடுத்துக்கோங்க ஃபைல் டைட்டில். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டாஸ்கில் ஃபிட்னஸ் ஆப்க்கு என்ன பேருங்கிறது யோசிச்சுக்கோங்க. சரி, இங்கேவா? ஆமாம். அண்ட் அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு இதுலேயே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. எனக்கு இந்த ஃபைல் லிங்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இதில் இருக்க ஏதாவது இதுக்கப்புறமா வர சேஞ்சஸ் அதெல்லாம் கமெண்ட்லேயே ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆமாம் ஆமாம், எல்லாமே இதுலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடும். இது க்ளவுடில் ஆன்லைன் ஆட்டோ சேவ் ஆகிடும். இந்த ஷேர் கிளிக் பண்ணிட்டு எனிஒன் கேன் வியூவில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வியூலே இருக்கட்டும். காப்பி லிங்க் இப்போ வந்து சாட்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஷேரிங் ஸ்டாப் பண்ணிடுவா. நீங்கள் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க கொடுத்த இது எதுவுமே நான் வந்து பெருசா யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெகுலரா இது பண்றது இது மட்டும்தான். சரி, அதுலதான் இந்த ஐடியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்கு அரைவ் ஆகிறதுக்கு, இந்த ஃபிட்னஸ் ஆப்க்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அரைவ் ஆகிறதுக்கு எப்படி நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் இருந்துச்சு? பர்சனலா நான் பண்ற ஸ்ட்ரகிள் தான் அது. நீங்க அதுல போட்டிருந்தீங்களா, நம்மளோ இல்ல நம்ம ஃபேமிலிஸ் யாரோ. அது பர்சனலா நான் பண்ற ஸ்ட்ரகிள் தான் அது. சம்டைம் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க்குக்கோ இல்ல பர்சனல் ஒர்க்குக்கோ நம்ம போகும்போது அது அங்க டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கிறதால நம்மளால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா
மேபி நான் செக் பண்ண ஆப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவரை நான் பார்த்தது மேபி இருக்கான்னு தெரியல. நான் யூஸ் பண்ண ஆப்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ எனக்கு தாட் வந்து ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸையும் யோசித்து பார்க்கணும். இந்த வந்து உண்மையாகவே மற்ற எல்லாருமே இந்த மாதிரி ப்ராப்ளம் டெய்லி ஃபேஸ் பண்ணுறாங்களா, இல்லை எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க, அண்ட் இதுக்கு ஏதாவது அவங்க சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கா, இல்லை அது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறத, அண்ட் எந்த அளவுக்கு எவ்வளோ பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது எப்படி செக் பண்ணுறதுனா, நம்ம வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரிவ்யூஸ், இப்போ ஆப்ஸ் இதோட காம்படிட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆப் தெரிஞ்சதுன்னா அந்த ஆப்போட காம்படிட்டர்ஸ்னு போட்டாலே வரும். இப்போ வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று கல்ட் ஃபிட், அது வந்து நான் சர்ச் பண்ணுறேன். கல்ட் ஃபிட் காம்படிட்டர்ஸ்னு போடுறேன். அப்போது அதில் எனக்கு எல்லாமே வந்துடுது. ஹெல்த்திஃபை மீ வருது, பட் அது நியூட்ரிஷனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். திரும்ப நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஃபிட்னஸ்க்கு இருக்கா அப்படின்னு. மை ஃபிட்னஸ் பால்னு ஒன்று இருக்குது. ஆமாம், கல்ட் ஃபிட்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஐ ஐ ஃபிட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூஸ் படித்து பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் பேர் என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஆப் வந்து பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து வேறு என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் அவங்க லைக் ஸ்ட்ரகிள் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு இன்னும் மற்ற லைக் இந்த மாதிரி டார்கெட் யூசர்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து பேசி பார்க்கணும். லைக் அவங்க தான் வந்து டார்கெட் ஆடியன்ஸாகவே இருக்க போகிறாங்க இந்த ஆப்க்கு. ஸோ அவங்க தான். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்திருப்போம்ல, இப்போ நம்ம இது மாதிரி ரிவ்யூ பண்ணுமோ ரிசர்ச் பண்ணுமோ நம்மளுக்கு வேற நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதையும் அப்படியே ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இதுவாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம ரிசர்ச் பண்ணி வேறு வேறு ப்ராப்ளம்லாம் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இதுக்கு மட்டும் ரெலவெண்ட்டாக தான் போகணுன்னு இல்லை, மற்றதும் வந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராப்ளம்க்குமே ஆல்ரெடி ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது வந்து கரெக்டான சொல்யூஷன் இல்லைனாலும் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த கரெக்டாக நம்ம வந்து மேப் பண்ணணும். லைக் என்ன என்ன சொல்யூஷன்லாம் ஆல்ரெடி இருக்குது, லைக் எவ்வளோ பேர் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி லைக் அதுக்கான ரிசர்ச்சை வந்து நம்ம இதுக்கப்புறம் இருக்க ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அண்ட் எப்படி இந்த சைக்கிள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூசர் இந்த ப்ராப்ளம் இருக்குது, லைக் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் என்ன இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அது ஒர்க் ஆகலைங்கும் போது அவங்க வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க, லைக் ரொம்ப கோபமாக ஆகுறாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு இப்போது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிக் பண்ணியிருக்கோம். லைக் இந்த ஜேர்னி எப்படி போகும்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் புக்கிங் இன் Tier 2 சிட்டிஸ், இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் இருக்காங்க, அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அது வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் ஃபாலிங் சிக் அப்படிங்கிறத அவங்களால ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ உடம்பு சரியில்லைன்னு உடனே ஹீட்ஸ் ஸ்டார்டிங் டு வரி. அண்ட் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க, கிளினிக் கால் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க ஃபோன் காலில் வச்சுட்டு. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் கால் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அது எல்லா காலும் அட்டென்ட் பண்ணணும் ரிசப்ஷனிஸ்ட். அதுக்கப்புறமா நம்ம கால் அவங்க பிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா
பிக் பண்ண உடனே டைரெக்டாக விசிட் பண்ண சொல்கிறாங்க. விசிட் பண்ணால் அங்கே போய் 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறமா டாக்டரை போய் பார்த்தா உடனே 5 நிமிஷத்தில் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சைக்கிளாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதுதான் வந்து ஒரு யூசர் ஜர்னியோட எக்ஸாம்பிள் இருக்குது. அண்ட் இதில் வந்து பெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா டைம் வேஸ்ட் ஆகிடுது அண்ட் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது. ஆல்சோ இது வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப எமோஷ்னல் லேயராக இருக்குது. வெறும் ஆக்ஷன் மட்டும் அவங்க பண்ணலாம், பட் இட்ஸ் ஆல்சோ எமோஷ்னலி அஃபெக்டிங் தம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், ஃபுட்டு இப்போ ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலேயோ ஆர்டர் பண்ணுறோம். ஆப் இல்லாமல் ஆர்டர் பண்ணுறது எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி? ஃபஸ்ட் வந்து ஒன் பர்சன் இஸ் கிரேவிங் ஃபார் ஃபுட் அண்ட் தென் அவங்க ஹீ இஸ் கெட்டிங் ஹங்க்ரி. அது வந்து ரியலைசேஷன் ஸ்டேஜு. அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் என்ன ஆகுது, லைன் பிஸி. ஏன்னா வேறு பிஸி வேறு கஸ்டமர்ஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா லைன் பிஸின்னு தானே வரும். அதனால் அவ்வளோ நேரம் லைக் 40 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து ரொம்ப லேட்டாக அரைவ் ஆகுது. அதனால் என்ன ஆகுது, ஃபுட்டு வந்து கோல்டு ஆகிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. ஏன்னா அது ஆன்லைனில் தானே ஆர்டர் பண்ணல, வெறும் கால் பண்ணி தானே, ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது, கஸ்டமர் சப்போர்ட்க்கு கேட்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, யூசர் ஹீ இஸ் ப்ராமிசிங் டு ஹிம்செல்ஃப் திரும்ப வந்து ஆர்டரே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களே வந்து நினச்சிக்கிறாங்க. இந்த ப்ராசஸும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதனால என்ன ஆகுது, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க யூசர் அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபுட் எப்போவுமே ஆர்டர் பண்ணாலே டிலே தான் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ப்ராப்ளம் எப்படி நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூசர் ரியலைஸ் பண்ணணும் இந்த என்ன நடக்குது அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பார்த்தோம்ல, அவங்க வந்து ஃபஸ்ட்டு சிக்குங்கிறது ரியலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணும்போது வந்து பிஸி லைன் வருது, ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறனால. அப்போ யூசர் ஃபீல்ஸ் என்கவுண்டர்ஸில் வந்து கிளினிக்கும் போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நிறைய 2 ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து யூசர் ஃபீல்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ யூசர் வந்து எய்தர் அதே லூப்குள்ளே போய் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கணும், இல்லை அப்படியே விட்டு கொடுத்துடணும். இதுதான் நடக்குது இந்த 5 ஸ்டெப்ஸு. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட ப்ராப்ளமை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இந்த ஃபார்மேட் மாதிரி. ஸோ நீங்கள் இதை இப்போ ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை அசைன்மெண்ட் எடுத்துக்கலாமா? இது அசைன்மெண்ட்டாக இருக்குது. ஓகே. இப்போ வந்து எப்போவுமே நம்ம வந்து என்ன கண்டெக்ஸ்டில் நடக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வை கண்டெக்ஸ்ட் சேஞ்சஸ் எவ்ரி திங், ஹூ ஆர் யோர் யூசர்ஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு மாதிரி இருக்கும். லைக் ஒரு யூசர், நம்ம யூசர் வந்து எந்த இடத்த பிலாங் பண்ணுறாங்க, லைக் அவங்க வந்து அர்பன் மில்லினியலா, இல்லை ரூரல்னால் வில்லேஜா, சிட்டியா வில்லேஜா, இல்லை அவங்க சீனியர் சிட்டிசன், அந்த மாதிரி என்ன கேட்டகரியில் வராங்க. எப்போவுமே வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடாது. டார்கெட் ஆடியன்ஸ்னால் அவங்க ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துல இருக்காங்க, என்ன அவங்களோட எந்த ஊரில் இருக்காங்க அண்டு எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக போக முடியும். ஜென்ரலாக எப்போவுமே எடுக்கக்கூடாது. லைக் அர்பன் மில்லினியல்னால் லைக் 90s ஏஜில் அர்பன் சிட்டிஸில் இருக்காங்க. அவங்க வந்து மோஸ்ட்டாக மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான் கேட்பாங்க, விச் மீன்ஸ் மொபைல் தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மொபைல் தானே அதிக யூசர்ஸ் அர்பன் இந்த சிட்டிஸில். ரூரல் பேரண்ட்னால் பேசிக் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அவங்க வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா, இது வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணலாமா, இதில் பேமெண்ட் பண்ணால் இது வந்து செக்யூராக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப் க்ரியேட் பண்ணணும். சீனியர் சிட்டிசன்னால் அவங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜில் இருக்கணும். லைக் வேறு லாங்குவேஜ், இப்போ தமிழ்லேயும் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் ஹியூமன் ஹெல்ப் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கைடன்ஸ் இருக்கும் அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாகவே அவங்களுக்கு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி டார்கெட் ஆடியன்ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எந்த இடத்துல இருந்து இருக்காங்க, என்ன மாதிரி அவங்க ஆப் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்ன லாங்குவேஜ், அந்த மாதிரி எல்லா கன்சிடரேஷன் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆப்பை க்ரியேட் பண்ணணும். ஸோ அவங்க எந்த இடத்துல இருந்து வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் கண்டெக்ஸ்ட், லைக் எந்த இடத்துல இருந்து வராங்க, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் நம்ம எந்த இதுக்கு எடுத்தாலும் நம்ம அந்த ரூலரா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூலர் அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். ஆமாம் ஆமாம். எந்த ஆப் எடுத்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் அனலைஸ் பண்ணி இது எல்லாத்துக்குமே ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் சொல்கிறேன். இருந்தாலுமே நீங்கள் அதுக்கு அடுத்த கேஸ் ஸ்டடி இதுக்கப்புறம் நீங்களாக தனியாக பண்ணணும்னு நினச்சாலுமே இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கண்டெக்ஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்விரான்மெண்டல், வேர் டஸ் த ப்ராப்ளம் ஹேப்பன், எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எடுத்துட்டீங்க, அந்த ப்ராப்ளம் வந்து எந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரி டிவைசஸ் அவங்க யூஷுவலாகவே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஃபிட்னஸ் அப்ளிகேஷன்னா வந்து கண்டிப்பாக மொபைலில் தான் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அதிகமாக. அதனால நம்ம மொபைல் தான் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ப்ராப்ளம் எங்கே நடக்குதுன்னா, இப்போ நம்ம ஜிம்முன்னு மென்ஷன் பண்ணோம்னா வேர் டஸ் த ப்ராப்ளம் ஹேப்பன்னா, ஆமாம், லைக் எந்த இடம்னா நம்ம அர்பன்லையா இல்லை ரூரல்லையா, வில்லேஜ்லையா சிட்டிலையா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சிட்டிஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் நம்ம சிட்டி ஃபோக்கஸ் தான் பண்ணணும். ஏன்னா ப்ராப்ளம் வந்து ஓகே, அதான் இப்போ வந்து வேர் டஸ் த ப்ராப்ளம் ஹேப்பன் என்விரான்மெண்டல்ங்கிறனால நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சிட்டிஸில் நடக்குது. ஸோ சிட்டியில் இருக்க டார்கெட் ஆடியன்ஸ் தான். ஜஸ்ட் 1 மினிட். இப்போ ஃபஸ்ட்டு ஓகே தானே, கிளியர் தானே? எந்த இடத்துலனா அதான் கல்ச்சுரலாக எந்த இடத்துல அப்படிங்கிறது, சிட்டிலையா ரூரல்லையா அப்படிங்கிறது. அண்ட் டிவைசஸ் நம்ம எந்த இது ஆமாம் ஆமாம், என்ன மாதிரி டிவைசஸ் அவங்க மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்ம ஆப்பை பொறுத்து. இப்போ ஹெல்த் கேர் புக்கிங் அப்படின்னா டாக்டரை புக் பண்ணுறதுக்கு வெறுமனே ஆன்லைன் தான் இருக்குன்னா அதுக்கு மொபைல் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம டிசைன், மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மட்டும்தான்னா. ஆனால் நம்ம புக் பண்ணிவிட்டு டைரெக்டாகவும் விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு மொபைல் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம எந்த டிவைஸ்க்கு ஃபஸ்ட்டு போக போகிறோங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, லைக் அந்த இடத்துல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபீச்சர்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வரலாம். அண்டு ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு வில்லேஜ் சைடுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் ஆப் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப்லைனில் ஏதாவது இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நெட் இல்லாமையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் போக போக. அண்ட் எமோஷ்னல் வந்து ஹவு டு தே ஃபீல் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுனால எப்படி எமோஷ்னலி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இருக்குது, அண்ட் அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் ஒரு அர்ஜென்சி வாட் லெவலில் இருக்குது, அண்ட் மல்டி டாஸ்கிங் ஆர் ஃபோக்கஸ்டு, என்ன டைப் ஆஃப் ஃபீலிங் ஆர் தே ஹேவிங் வைல் தே ஆர் ஃபேஸிங் திஸ் ப்ராப்ளம்.
இந்த ப்ராப்ளம் வேறு எந்த டார்கெட் ஆடியன்ஸ் இது போக ஒரு செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது போக வேறு யாரெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் ப்ரைவேட் ஆர் சோஷியல் ஆக்டிவிட்டி என்ன இருக்குது, கல்ச்சுரல் கன்சிடரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்டெப்த்தாக இதுக்கப்புறமா இருக்கிறதுலையும் பார்ப்போம். பர்சோனான்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதுலேயும் வந்து இந்த கண்டெக்ஸ்டெல்லாம் எப்படி நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ காம்படேட்டர் அனாலிசிஸ் இப்போ பார்க்குறோம். இது ஏன் இம்பார்ட்டண்ட்னா, நம்ம வந்து மற்ற காம்படேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன நம்ம பண்ணியிருந்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால ஒரு யூஎக்ஸ் யூஐ டிசைனராக நமக்கு எப்போவுமே ஒரு டெப்த்தான ரிசர்ச் இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளோட டிசைன் ப்ராசஸில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எப்படிலாம் நீங்கள் வந்து இந்த காம்படேட்டரை அனலைஸ் பண்ணுவீங்கங்கிறதுக்கான ரிசர்ச் மெத்தட்ஸ் இதெல்லாம் ஒன்று வந்து ஸ்வாட் அனாலிசிஸ். லைக் நம்ம வந்து ஒரு காம்படேட்டரை எடுத்துகிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஆப்பில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அண்ட் என்ன த்ரெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறது. இதுக்கான ஃபார்மேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து யூஸிங் யுவர் காம்படேட்டர்ஸ் ப்ராடக்ட். நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்பீங்க, எப்படி அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, இல்லை அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம இது மாதிரி யூஸ் பண்றோம்ல, மொபைல்ல யூஸ் பண்றோம், டெஸ்க்டாப்ல யூஸ் பண்றோம். உங்களுக்கு வந்து மொபைல்லே மட்டுமே கூட யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்க போகிறாங்க. அதனால வெறும் மொபைலில் இருந்துச்சுன்னா எதில் இருக்கோ அது மட்டும் அப்புறம் சைன் இன் பண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ண புரியல. இல்ல ப்ராப்பரா சைன் இன் பண்ணிட்டு நம்ம ஆமா ஆமா ஒரு ஆமா ஆப் யூஸ் பண்ற மாதிரி ஆமா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க ஒரு யூசராகவே யூஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே. அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸும் படித்து பார்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு. அப்புறம் ரெட்டிட்னு ஒரு கம்யூனிட்டி கூட இருக்குது. லைக் அதுலேயும் வந்து இப்போ வந்து நான் இதே கல்ட் ஃபிட் ஆப்கே பார்க்குறேன் ரிவ்யூ. கல்ட் ஃபிட் ஆப் ரிவ்யூ இன் ரெட்டிட்னு போடுறேன். ஸோ இதில் போயிட்டு நான் ரிவ்யூ படிக்கிறேன். இந்த ரெட்டிட்டுங்கிறதுல நிறைய டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வித் ரெகுலர் ஜிம் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்ட் ப்ரோ பாஸ் இருந்துச்சுன்னா அதில் எல்லா ஜிம்ஸுமே ஆக்சஸ் பண்ணலாம். பெங்களூரில் 5 குரூப் கிளாஸஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ட்ரெயினர்ஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ராப்ளம் ஆட் ஆகுது. அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ரிவ்யூ ரீட் பண்ணி ப்ராப்ளம். இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, இப்போ நிறைய இவ்வளோ ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நம்ம அதே மாதிரி கூகுள் ரிவ்யூஸ்ல பார்ப்போம், நம்ம நிறைய ரிவ்யூஸ்ல பார்ப்போம். இப்போ இதுல வந்து காமனா இருக்கிற ரிவ்யூ மட்டும் எடுக்கணுமா, அதாவது நிறைய வந்திருக்க எடுக்கணுமா, இல்ல எல்லாமே எடுக்கணும்? நிறைய வந்திருக்கு, இது மெஜாரிட்டி ஆஃப் த யூசர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதான் ப்ராப்ளமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கம்பேரிங் ஃபீச்சர்ஸ் வித் த சார்ட். லைக் மோஸ்ட்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இது எந்த ஆப்பில் இருக்குது எந்த ஆப்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்ட் பண்ணோம். இதுக்கும் டெம்ப்ளேட் நான் ஷேர் பண்ணுவேன், பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்லுவோம் இதை. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து யூசர் ஜேர்னி கம்பேர் பண்ணி பார்க்குறது. லைக் அதை நான் இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளில் காமிச்சேன், 2 எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஒன்று வந்து யூசர் இஸ் ஃபாலிங் சிக், அதுக்கப்புறமா கால் பண்ணி அந்த கிளினிக்குக்கு கால் பண்ணால் ரொம்ப நேரம் வெயிட் டைம் இருக்குது, அது வந்து ஒரு ஜேர்னி. இன்னொன்று வந்து ஃபுட்டு ஆப் இல்லாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, லைக் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுறது, இது இன்னொரு யூசர் ஜேர்னி. இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரே டைப் ஆஃப் 2 ஆப்பை கம்பேர் பண்ணியும் நம்ம இந்த காம்படேட்டர் அனாலிசிஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங். இது வந்து நம்ம நேற்று கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லைக் ஒரு
கம்ப்ளீட்டாக ஆப் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை வயர் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமோ அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி யூசர்ஸ் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கி அதை வந்து நம்ம ஆப்பில் இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிட்டர் அனாலிசிஸ். இந்த செகண்ட் மெத்தட் தான் மோஸ்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். காம்படிட்டரோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்க்குறது தான் நம்மளுக்கு நிறையா ஐடியாஸ் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் லைக் ஸ்வயம் அப்ளிகேஷன். இது வந்து எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். அதை வந்து நீங்கள் நெட்லேயே தேடினாலும் என்ன அதில் ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது மட்டும் 2 காலம். அதில் என்ன ஒர்க் ஆகுதுங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஈஸியாக நேவிகேஷன் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கோர்ஸ் வேணுமோ அதை வந்து உடனே அவங்களால தேட முடியும், எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது வாட் இஸ் ஒர்க்கிங்கில் வருது. அண்டு வேறு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஆப்பில்? எல்லா கோர்ஸுமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்டு எது பாப்புலரான கோர்ஸ் எல்லாருமே எடுக்கிற கோர்ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இன்ஃபர்மேஷனோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு அட்வான்டேஜ். எது நாட் ஒர்க்கிங், அதில் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடான இன்ஃபர்மேஷன் இருக்குது. எக்ஸாம்பிள் அந்த லோகோ வந்து 2 இடத்துல இருக்குது. அப்புறம் அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இல்லை. ஏதாவது ஒரு பர்டிகுலர் கோர்ஸ்க்கு போனால் அந்த இடத்துல வந்து ரிசல்ட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு காட்டுது, எரர் காட்டுது. அப்புறம் வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை, வேறு வேறு மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல வேறு வேறு மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். ஸோ என்னெல்லாம் அட்வான்டேஜஸ், என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அந்த ஆப்பில் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிடணும். இது வந்து நம்ம அந்த அனாலிஸ் பண்ணுமோ இது மாதிரி எடுத்து வச்சிருமா? ஆமாம், ஒவ்வொரு ஆப்புக்கும் காம்படிட்டர் அனாலிசிஸில் ஒவ்வொரு ஆப்புக்கும் ஹோம் பேஜுக்கு வந்து இது மாதிரி, அதுக்கப்புறமா அடுத்த பேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கும் அதே ஆப்பில் என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகல அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கான டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன திங்ஸ் வி நீட் டு கன்சிடர் அப்படின்னு பார்த்தா, ஹவு டு யுவர் competitors engage with their customers across different touch points. லைக் நம்மளோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நம்ம ஆப்போட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட ஆப்பில் எப்படி கஸ்டமர்ஸ் வந்து எந்த இடத்துல டச் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும், லைக் அவங்க வந்து எதை அதிகமாக கிளிக் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா இட் வில் பி பெட்டர். லைக் அவங்க வந்து வெப்சைட்டுக்கு தான் அதிகமாக போகிறாங்களா, இல்லை அவங்களோட ஆப் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா அந்த ஆப்பில் இருக்க பிளாகுங்கிற ஒரு ஃபீச்சர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா, எது ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த நீங்கள் ரிவ்யூஸ் படிப்பீங்கல்ல அதுலேயே தெரிஞ்சுக்க முடியும். லைக் இந்த அட்வான்டேஜஸையும் தெரிஞ்சுக்க முடியும், ப்ராப்ளம்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும். அட்வான்டேஜஸையும் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணிப்பீங்க, பேப்பர் பெனில் எழுதிப்பீங்க, அண்ட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அதுவும் எழுதிப்பீங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இதில் பார்க்கலாம். பெஸ்ட் திங் அபவுட் கல்ட்ஸ், அதில் வந்து என்ன மாதிரி டைம் ஆஃப் டேயில் ஒரு நாளில் எப்போ வேணாலும் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கனாலும் அந்த டைமில் நம்ம புக் பண்ணிக்கலாம் செஷனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். லைக் பாக்ஸிங்கு, ஹெச்ஆர்எக்ஸு, ஸ்ட்ரென்த் இன் கோர் ட்ரைனிங், அந்த மாதிரி எதை வேணாலும் என்ன டைம் ஆஃப் த டே வேணாலும் உங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது புக் பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து அந்த கல்ட் ஃபிட்டுங்கிற ஆப்பில் ஒரு பாசிட்டிவானது. அப்போ வாட் இஸ் ஒர்க்கிங்லேயும் நம்ம அதை எழுதிக்கலாம் இந்த காம்படிட்டர் அனாலிசிஸில். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எழுதும் போதும் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அவங்க எப்படி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவங்களோட ப்ரைஸிங்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் இப்போ ஒரு ஃப்ரீ ட்ரையல் பண்ணணுன்னா அவங்களோட ப்ராசஸ் என்ன, இல்லை நான் வந்து அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கணும்னு நினச்சா என்னோடய ப்ராசஸ் என்ன, இது கேன்சல் பண்ணணுன்னா நான் எப்படி பண்ணுவேன், இந்த ப்ராசஸையும் நீங்கள் ஒரு வாட்டி எப்படி இருக்குங்கிற ஒரு ஃப்ளோ, ஒரு ஐடியாவுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் கூட நமக்கு வரும். ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும்தான் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரே ஆப்ஷன் கிடையாது. யூடியூப்லேயும் அதே மாதிரி வேறு ஆப்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது யூஸ் பண்ணதே கொஞ்சம் பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அனலைஸ் தேர் ஓவரால் யூஐ டிசைன் இன்க்ளூடிங் லே அவுட்
கலர்ஸ், டைப்போகிராஃபி அண்ட் மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ யூஐ டிசைனையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். லைக் என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க லேஅவுட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கா, ஃபாண்ட்ஸ் வந்து 2 ஃபாண்ட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, எல்லா த்ரூ அவுட் த அப்ளிகேஷன் 2 ஃபாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை நிறையா ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா. அண்டு மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ்னால் எப்படி இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஓவராக அனிமேஷன்லாம் வருதா, இல்லை ஸ்டாட்டிக் ஓரளவுக்கு நார்மலாக எப்படி ஒரு ஆப்பில் இருக்கணுமோ அந்த மாதிரி தான் இருக்கா, அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்மளே யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் எப்படி நம்மளால் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுது. அண்ட் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது, ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா, அப்படிங்கிறது எல்லாமே நமக்கே தெரிஞ்சிடும். ஒரு யூஸரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு யூசர் ரிசர்ச் நம்ம பண்ணும்போது நம்மளோட கோல் என்னவாக இருக்கணும்னா, ஒரு யூசரோட நீட்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, வாட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வில் ஹீ பி ஹேவிங். லைக் இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன, எதனால் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பண்ணுவோம். ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னால் என்ன, குவாலிட்டேட்டிவ்னால் நம்ம வந்து 1-on-1 ஒரு யூசர்கிட்ட போய் பேசுகிறோம், அவங்கக்கிட்ட வந்து டைரெக்டாக யூசர் இன்டர்வியூ பண்ணுறோம் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் பற்றி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, அப்படின்னா அது வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் வரும். அண்டு இல்லை குரூப் அந்த மாதிரி லைக் நம்ம வந்து டைரெக்டாக 1-on-1 பேசுகிறது, ஒன்று கூகுள் மீட்டில் பண்ணணும், இல்லை டைரெக்டாக போய் இன் பர்சன் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் வரும். அடுத்த டைப் ஆஃப் ரிசர்ச் என்ன, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். இதில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம சர்வே மெத்தட் மாதிரி கூகுள் ஃபார்மில் வந்து எல்லா இன்டர்வியூக்கான கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, யூசர் இன்டர்வியூக்கான கொஷின்ஸ், இந்த ஆப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் லைக் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நம்மளாம் எழுதிட்டு அதை போய் அவங்கக்கிட்ட சர்வே மாதிரி எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணி, இந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு யாரெல்லாம் டார்கெட் ஆடியன்ஸோ அவங்களுக்கு மட்டும் இதை அனுப்பிச்சு அவங்கள ஃபில் பண்ண சொல்லுவோம் அந்த ஆன்சர்ஸை. இப்போ நம்ம இந்த குவாலிட்டிவ் ரெண்டுமே எடுக்கணும், நான் எப்படி நான் ஃபைன் பண்றது இவங்க யூசரை வந்து? இப்போ நான் ஜிம்ன்றதால எனக்கு ஓகே, வேற ஏதாச்சும் அனலைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன்லைன்ல இந்த கூகுள் ஃபார்ம்ல நம்ம இது பண்ணிட்டு பண்றோம்னா நான் எப்படி அந்த மாதிரி யூசர்ஸை கண்டுபிடிக்கிறேன்? அதுக்கு வந்து நம்ம வந்து லிங்க்டின்ல வந்து ஒரு லிங்க்டின் போயிட்டு அதில் ஒரு குரூப் இருக்குது, அதில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க. அண்டு அதுக்கு டார்கெட் ஆடியன்ஸும் அதில் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்ம போஸ்ட் பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு தெரிஞ்ச பர்சனல் சர்க்கிளில் இப்போ உங்கள் ஜிம்லேயே வந்து நீங்கள் போயிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் தெரியும். அந்த ஃபீல்டில் யாரெல்லாம் இருக்காங்கங்கிறவங்க அவங்கக்கிட்ட டைரெக்டாக அப்ரோச் பண்ணி, எனக்கு இது ஓகே, இது மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தெரியாத ஃபீல்டாக இருக்குது, யாருமே நமக்கு தெரியாத ஃபீல்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஒன்று இந்த ஆப்ஷன், இந்த குரூப்பில் போயிட்டு போஸ்ட் பண்ணுறது, அவங்க வந்து கண்டிப்பாக இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதில் என்ன ப்ராப்ளம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் டார்கெட் ஆடியன்ஸை ஃபைன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்கும். அதை வந்து லிங்க்டின்லேயே கூட நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். அது அந்த அந்த ஃபீல்டில் இருக்கவங்கள வந்து ஆன்சர் பண்ண சொல்லி கேட்கலாம், டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். வை யூசர் ரிசர்ச் இஸ் இம்பார்ட்டண்ட்? பிகாஸ் நம்ம வந்து எல்லாமே யூசர்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுறது, அண்ட் யூசர் சென்டர்டாக தான் நம்ம வந்து டிசைனே பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக யூசரோட கொலாபரேட் பண்ணியிருந்தால் தான் நம்மளால் வந்து அதை
அந்த டிசைன் வந்து சொல்யூஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் யூசர்கிட்ட இருந்து இன்சைட்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து யூசர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூசர் ரிசர்ச் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் விச் இஸ் crucial for delivering a டாப் நாச் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வர்றதுன்னு பார்த்தாலே யூசரோட இன்சைட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பேஸ் பண்ணி நம்ம போனால் மட்டும்தான் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். அதனால் ஒரு தரோவான டீப்பான யூசரோட இன்சைட்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நம்மளால் அந்த மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ண முடியாது அவங்களோட நீட்ஸை மீட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க என்ன நீட்ஸு, அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட நீட்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பாக நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதனால் ஒரு யூசர் ரிசர்ச் பண்ணும்போதே வி ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் எம்பத்தி இன் மைண்ட். நம்ம வந்து வி ஷுட் புட் ஆர் செல்ஃப்ஸ் இன் த ஷூஸ் ஆஃப் தி யூசர்ஸ் அண்ட் அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போகணும். ஜஸ்ட்டு நம்மளோட அசம்ஷனில் மட்டும் போகாமல் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இருந்து எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத பேஸ் பண்ணி நம்ம போனோம்னா நம்ம ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஆப். வை எம்பத்தி இன் யூசர் ரிசர்ச். ஸோ எம்பத்தினாலே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. அதுதான் எம்பத்தி. இது வந்து ஒரு ஸ்டேஜ் இன் யூஎக்ஸ் ரிசர்ச். நம்ம வந்து யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யோசிக்கும் போது நம்மளால் இன்னும் ரொம்ப ஈஸியாக அந்த ஆப்பை க்ரியேட் பண்ண முடியும். அவங்க வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் பண்ணணுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக அந்த ஆப்பில் ஃபீல் பண்ணாங்கன்னா அதை இன்னும் பெட்டராக நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதனால நம்ம வந்து அந்த யூசருக்கும் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் அந்த யூசர் இருக்காங்க, டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்கிறத நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ யூசர்ஸ் ஃபீல் தேர் நீட்ஸ் ஆர் பீயிங் மெட் அண்ட் ஆர் மோர் லைக்லி டு கண்டினியூ யூஸிங் தேர் ப்ராடக்ட். அவங்களோட நீட்ஸை வந்து அந்த ஆப்பில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் அந்த ஆப்பை வந்து அவங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்பால் அவங்க என்ன நீட்ஸோ அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா அவங்க திருப்பி அந்த ஆப் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க காம்படிட்டரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்போ ஒரு இ-காமர்ஸ் இருக்குது, மிந்த்ராவில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சேன்னா எனக்கு வந்து நான் அந்த ட்ரெஸ் வாங்கணுன்னா அது ட்ரெஸ் எனக்கு வாங்க முடியணும். இல்லை அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக இருக்குது, அது வாங்குறதுக்கே வந்து நான் நிறைய இடத்துக்கு போய் ரொம்ப ரீடைரக்ஷன்ஸ் இருக்குது, நிறையா பேஜஸ்க்கு போய் அதுக்கப்புறமா நான் ஆட் டு கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கார்ட்டில் போன உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுது அப்படின்னா நான் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ண மாட்டேன். நான் அதுக்கு காம்படிட்டராக இருக்க அஜியோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதனால அந்த அளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது ஈஸியாக இருக்கணும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு மீன்ஸ் 2-3 ஸ்க்ரீன் சொல்கிறீங்க. ரொம்ப ரீடைரக்ஷன் திரும்ப திரும்ப ஒரே ஸ்க்ரீன் வர்றதோ இல்லை லோடிங் டைம் அதிகமாக இருக்கிறதோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது, டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது. லோடிங் டைம்லாம் நம்ம டிசைட் பண்ணணும். ஆமாம், நம்ம வந்து இந்த இன்ட்ராக்ஷன்லாம் பண்ணும்போது லோடிங் டைம்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ டைமில் இது வரும் அப்படிங்கிறதெல்லாம், இந்த அனிமேஷன் அதெல்லாம் வந்து நம்மளே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயுமே ப்ரோட்டோடைப் பண்ணும்போதுமே இது எவ்வளோ நேரத்தில் வரணும் அப்படிங்கிற மாதிரி செட்டிங்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டெவலப்மெண்ட்லேயும் இருக்குது, பட் யூஐ டிசைன்லேயும் அதோட கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபியூச்சரை எடுத்துட்டு வரோம்னா அது பாசிபிளா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஃபியூச்சரை எடுத்துட்டு வரோம்னா இது டெக்னிக்கல் வைஸ் பாசிபிளா அப்படின்னு அது வந்து நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது டெவலப்பர்ஸோட கோஆர்டினேட் பண்ணும்போது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து டெக்னிக்கலாக இது பாசிபிளாக இல்லையாங்கிறது கைடன்ஸில் தான் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய வேறு டிசைனர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆர் யூசர்ஸ் கூட டெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பாசிபிளாக இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூசர் ரிசர்ச் பண்ணுறதுக்கான அப்ரோச்
நம்ம வந்து கரெக்டான கொஷின்ஸ் யூசர் ரிசர்ச்சில் கேட்கணும். லைக் நம்ம இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூசர்கிட்ட வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கணுங்கிறத நம்ம கரெக்டான ரிசர்ச் கொஷின்ஸாக ஃபஸ்ட்டே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸ் அண்ட் அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அண்ட் நம்மளோட என்ன நம்ம பண்ண ட்ரை பண்ணுறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். அண்ட் அதை வச்சு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சொல்யூஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அந்த ரிசர்ச் மெத்தட்ஸ்லேயே என்ன இம்பார்ட்டண்ட்டான ரிசர்ச் மெத்தட்ஸ் மட்டும் பார்ப்போம். லைக் ப்ராடக்ட் டிஸ்கவரி, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அண்ட் லான்ச். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைன் பண்ணிவிட்டு அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறமா இட் ரீச்சஸ் த யூசர்ஸ். டிஸ்கவரி ஸ்டேஜ், லைக் இந்த டிசைன் ப்ராசஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டார்கெட் யூசர் குரூப் இருக்காங்கள அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ரிசர்ச் கொஷின்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணணும். யூசர்ஸ்க்கு என்ன தேவை அண்ட் என்ன ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டுருக்கு, என்ன ஆல்ரெடி ஒர்க் ஆகலை, அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து 1-on-1 யூசர் இன்டர்வியூ, ஃபோக்கஸ் குரூப்ஸ், காம்படேட்டிவ் அனாலிசிஸ், ஸோ இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து காம்படேட்டிவ் அனாலிசிஸ்லையும் எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும். அடுத்தது வந்து டெவலப்மெண்ட். திஸ் கம்ஸ் ஆஃப்டர் டெவலப்பிங் யோர் ஐடியாஸ் அண்ட் பில்டிங் வயர்ஃப்ரேம்ஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்ஸ். ஸோ நம்ம டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக யூசரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுதா, யூசர்ஸ்க்கு என்ன தேவை, யூசர்ஸ் ஆல்ரெடி என்ன ஒர்க் பண்ணி ஆல்ரெடி எதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் எது அதில் என்ன ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது. டிசைன் வந்து லைவ் ஆனதுக்கப்புறமா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் வந்து லைவ் ஆகிடும். அப்போ வந்து நம்மளோட கோல் என்னென்னா அந்த ப்ராடக்ட் வந்து யூசரோட நீட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுதாங்கிறத அந்த டைம்லேயும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். லைக் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம பண்ணுற டிசைன் வந்து வெறும் டிசைனோட முடிஞ்சிடாது. டிசைன் பண்ணி முடிஞ்சோன்னா அது டெவலப்மெண்ட்டுக்கு போய் யூசர்ஸ்க்கு ரீச் ஆகும்ல. அப்போவும் வந்து இப்போ ஹாட்ஸ்டார் மாதிரி கம்பெனிஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, ஃபீச்சர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த யூஎக்ஸ்/யூஐ டிசைனரோட ரோல் முடிஞ்சிடாது. ஸோ அந்த டைம்லேயும் வந்து அது எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது டெவலப்பர்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி அதோட பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா இன்கேஸ் அது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை திரும்ப மாற்றுவாங்க, அந்த ஃபீச்சரை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கும். இந்த டைமில் வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், யூசர்ஸ் கிட்டே இருந்து ஃபீட்பேக் வாங்குறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபீட்பேக்கை வந்து நம்ம திரும்ப கன்சிடர் பண்ணி கொஞ்சம் டிசைனில் மாற்றுவோம். அண்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாற்றினோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக யூசரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணும். ஏன்னா அவங்களோட நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம டிசைனே பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறமா வந்து திருப்பி ஐட்ரேஷனுங்கிறது வந்து அவங்கக்கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கி நம்ம மாற்றுறது, அது பேர் தான் வந்து ஐட்ரேஷன். ஸோ இது பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நாளில் ஐட்ரேஷன் மே நாட் பி ரிக்வயர்ட், பிகாஸ் யூசர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் உங்களுக்கு வந்து அது அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து எனி ஸ்டேஜ் இன் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். இது வந்து அந்த ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கப்புறமாவும் நடக்கும், இல்லை ப்ராடக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது நீங்களே ப்ரோட்டோடைப்பை ஷேர் பண்ணி கூட பண்ணலாம். எப்போ வேணாலும் நம்ம இது பண்ணலாம் ஒன்ஸ் வயர் ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணக்கப்புறமா. அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ். ஸோ இது நம்ம பார்த்துருக்கோம். லைக் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் வந்து இட் இஸ் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வாட். இது வந்து நியூமரிக்கல் டேர்ம்ஸில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம், நம்பர்ஸ் டேர்ம்ஸில். அதனால தான் இது வந்து சர்வே மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ பேர் நம்ம ஸ்டோரு லாஸ்ட் வீக் விசிட் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ
பேர் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸையும் நம்ம பார்க்க முடியும். ஒரு ஆப் ரிலீஸ் ஆகிடுச்சு, டெவலப்பர் கிட்டேருந்து இன்சைட்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ பேர் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கேட்டோன்னா அவங்க இதுக்கு சொல்லுவாங்க. லைக் இதுதான் ரொம்ப அதிகமாக கிளிக் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சஜஷன்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் இந்த டைப் ஆஃப் ரிசர்ச் வந்து இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து நம்பரோட டேர்ம்ஸில் தான் இருக்கும். லைக் அதான் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க இந்த பட்டனை, இப்போ வந்து கரண்ட் ஆடியன்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூமரிக்கல் டேர்ம்ஸில் இருக்கிறது எல்லாமே இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் வரும். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சர்வே மெத்தட். லைக் நம்ம வந்து இன்டர்வியூ கொஷின்ஸை கொடுத்ததுக்கப்புறமா அவங்க எல்லாமே அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து சர்வே மெத்தடில் தான் நம்ம இன்க்ளூட் ஆகும். அண்ட் அனாலிட்டிக்ஸ், ஏபி டெஸ்டிங். ஏபி டெஸ்டிங்னா 2 வெர்ஷன், ஏ ஒரு வெர்ஷன், பி ஒரு வெர்ஷன். நீங்கள் 2 வயர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது யூசர்கிட்ட. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். வாட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டசன்ட் டெல் யூ இஸ் வை பர்டிகுலர் ட்ரெண்ட்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் occur. இது ஏன் அப்படின்னு நம்மளால் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியாது. வெறுமனே அவங்கக்கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸோடு முடிஞ்சிடும். பட் இன்டெப்த்தாக நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த யூசர்கிட்ட போய் டைரெக்டாக பேசினா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்து ஒய்ங்கிறது கவர் ஆகும், குவான்டிடேட்டிவில் வந்து வாட்டுங்கிறது, இதில் வந்து ஒய்ங்கிறது. லைக் ஏன் வந்து கொஞ்சம் யூசர்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் ஆட்டிடியூட் இருக்குது இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது, எவ்வளோ பேர் இந்த பேஜை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளால் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் தெரிஞ்சுக்க முடியும். லைக் நம்ம வந்து ஃபாலோஅப் கொஷின்ஸு, அவங்க ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து நம்ம திரும்ப இந்த இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சா ஆன் த ஸ்பாட் கேட்கணும்னு நினச்சா கூட இதில் பண்ண முடியும், பட் அதில் பண்ண முடியாது. அதான் ஒரு கீ டிஃப்ரென்ஸ். And it provides insights into understanding the context behind why patterns and trends arise. லைக் இதில் வந்து இன்னும் இன்டெப்த்தாக லைக் அவங்க ஏன் இந்த மாதிரி பேட்டர்ன் அரைஸ், ஏன் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது, ஹவு டு யூ கரண்ட்லி பர்ச்சேஸ் ஆர்கானிக் ப்ரொடியூஸ், வந்து அவங்களோட ஆர்கானிக் பிளான்ஸ் லைக் அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா இல்லை லோக்கல் மார்க்கெட்லேருந்து வாங்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு கொஷின். இது வந்து யூசர் இன்டர்வியூ டைரெக்டாக ஒன் பண்ணுறது, இல்லை யூசபிலிட்டி டெஸ்டிங், யூஸரை வச்சு அந்த ஆப்புக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, ஆர் கஸ்டமர் கால்ஸ், இது மாதிரி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். இது வந்து ஆட்டிடியூடனல் ரிசர்ச். யூசர்ஸ் ஏன் பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அப்படிங்கிறது. இப்போ ஆட்டிடியூட்னல் ரிசர்ச் வந்து அதான் பர்டிகுலர் ஃபீலிங்ஸ், அவங்க ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம வந்து இந்த மாதிரி கார்ட் சார்ட்டிங், சர்வே, ஃபோக்கஸ் குரூப்ஸ் அந்த மாதிரி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி பார்க்கலாம். கொஷினர் கார்ட் சார்ட்டிங் தான் இதில் நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவோம். கார்ட் சார்ட்டிங் என்னென்னா அது அந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னும் இன்டெப்த்தாக, பட் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி மட்டும் சொல்கிறேன். டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்ட்டிசிபெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணி அவங்கக்கிட்டே கேட்குற மாதிரி இருக்கும். லைக் இதில் கண்டிப்பாக நம்ம யூசர் குரூப் வேணும், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இன்னும் மற்ற கேஸ் ஸ்டடீஸில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற லைக் எப்படி
டார்கெட் யூசர்ஸை ரீச் பண்ணலாங்கிறத மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டும் சென்ட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கார்ட் சார்ட்டிங்கில் வந்து இது மாதிரி அவங்கள கூப்பிட்டு லைக் அந்த யூசர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்க வந்து எதுக்கு சூட் ஆகும், இந்த குரூப்பில் இது வருமா அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைட்டில் கொடுத்து அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருவாங்க அந்த ஸ்டிக்கி நோட்ஸை. ஸோ அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். டிஃப்ரெண்ட் குரூப்ஸ்க்கு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு டைட்டில் மாதிரி இருக்கும். அதை அந்த ஆக்டிவிட்டி கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் behavioral research, it focuses on what users do with the product in question. இந்த ப்ராடக்டில் யூசர்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஆப்பை வந்து அவங்க நேவிகேட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எப்படி போவாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று வந்து ஐ ட்ராக்கிங், இன்னொன்று ஏபி டெஸ்டிங். லைக் 2 வெர்ஷன் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதில்ல. ஐ ட்ராக்கிங்னால் இப்போ வந்து ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் வந்து ஏதாவது ஒரு வாங்கணும்னு நினச்சி போனால், லைக் சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்கணும்னு நினச்சி போனால் அவங்க வந்து இந்த இடத்துல ஏதோ ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னு இந்த சேல்ஸ் பர்சன் அப்சர்வ் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த சேல்ஸ் பர்சனுக்கு தெரியும் இது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படிங்கிறது. லைக் எந்த ப்ராடக்ட்டில் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வந்து மார்க்கெட்டிங்கில். ஸோ அதே மாதிரி வந்து யூஎக்ஸ் யூஐ டிசைனில் வந்து ஏதாவது ஒன்று வந்து அங்கே டச் பாயிண்ட் மாதிரி கிளிக் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறமா வெளியே வந்துடுறாங்க. எவ்வளோ மினிட்ஸ் அவங்க வந்து அந்த ஆப் லைக் அந்த பேஜில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். அது வந்து இந்த பிஹேவியரல் ரிசர்ச்சில் இந்த இதில் வருது. அண்ட் it's important to know what users say and do are often different. ஸோ அவங்க சொல்கிறதும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரிசர்ச் டைரெக்டாக பண்ணி பார்த்தா அவங்க சொல்கிறதும் அவங்க எப்படி அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்குறாங்கங்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஆட்டிடியூட்னல் அண்ட் பிஹேவியரல் ரிசர்ச்சும் நம்ம சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும், இன்க்ளூடிங் குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஸோ இது குவாலிட்டேட்டிவோ குவான்டிடேட்டிவோ ஏதோ ஒன்று பண்ணால் போதும். ஆமாம், ஒன்று சர்வேயில் போகலாம், இல்லை 1-on-1 போகலாம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அது பண்ணலாம், இல்லை ரெண்டுமே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். உங்களுக்கு அந்தளவுக்கு டேட்டா வேணும்னு நினச்சா ரெண்டுமே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். குவாலிட்டிவ் ரிசர்ச்சில் நம்ம எத்தனை பேர் பண்ணுற மாதிரி மேம் இருக்கும்? குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் எத்தனை பேர்னா ஆக்சுவலாக டைரெக்டாக 1-on-1 பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3 மெம்பர்ஸ் பண்ணால் போதும். ஓகே ஓகே. இப்போ வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டாவை வச்சு நம்மளால் பேட்டர்ன்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். ஆனால் குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை வச்சு நம்மளால் இன்னும் இன்டெப்த்தாக யூஸரோட மோட்டிவேஷன் என்ன, அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி ரிசர்ச் மெத்தட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து யூசர் டெஸ்டிங் எந்த அளவுக்கு டிசிஷன் வந்து கரெக்டாக எடுத்துருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது வந்து இந்த சர்வே, யூசர் சர்வே, இது எக்ஸாம்பிள். கூகுள் ஃபார்மில் இருந்து இந்த மாதிரி டேட்டா வந்துடும்ல, ஸோ இது வந்து நம்ம சார்ட்ஸாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ரிஃபைண்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அண்ட் ரிசர்ச் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிற ஒரு ஐடியா, பேசிக்கான ஐடியா இருக்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து வேறு யாரெல்லாம் சால்வ் பண்ணுறாங்க, லைக் வேறு யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். லைக் ப்ராப்ளமில் இன்னும் இன்டெப்த்தாக போய் யாரெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இது தவிர, இப்போ எடுத்துருக்கிறது தவிர அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் எந்த
வேர் ஆர் தே ஸ்ட்ராங் அண்ட் வீக் லைக் அந்த ப்ராப்ளமில் அப்படிங்கிறது we need to அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் வேறு என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இன்னும் சால்வ் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்டெப்த்தாக ரிசர்ச் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட கோல். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காம்படிட்டிவ் அனாலிசிஸ்க்கு எந்த காம்படிட்டர் அவங்கக்கிட்ட என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலை, அண்ட் அவங்களோட டார்கெட் எங்கே, எந்த ஏரியாவில். லைக் பிக் பாஸ்கெட்னால் அதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. லைக் ப்ராடக்ட்ஸோட வெரைட்டி வந்து நிறையா இருக்குது. அண்ட் அவங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து மில்க் நாளைக்கு ஏர்லி மார்னிங் வேணும்னா அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அது வந்து இட் இஸ் ஒர்க்கிங். அண்ட் என்ன ஒர்க் ஆகலைன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஷெட்யூல் பண்ணதுலேயே வந்து டிலே ஆகி டெலிவர் ஆகுது. அண்ட் இதோட டார்கெட் வந்து சிட்டிஸில் இருக்க ஃபேமிலிஸை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாமார்ட் வந்து உடனே டெலிவர் ஆகிடும். லைக் 10 மினிட்ஸ்லேயே டெலிவர் ஆகிடுது. அண்ட் இட் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட். ஸோ இதில் என்ன ஒர்க் ஆகலைன்னு பார்த்தா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அண்ட் லிமிட்டடான ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது, நிறையா கேட்டகரிஸ் இல்லை. ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இது டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தா யங் ப்ரொஃபஷ்னல்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க, டார்கெட் ஆடியன்ஸாக இருக்காங்க. அண்ட் இது வந்து இன்னொரு ஆப் லோக்கல் கிரானான்னு. இதோட வாட் ஒர்க்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு வந்து டைரக்ட் பர்சனல் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் தெர் இஸ் ஆல்சோ ட்ரஸ்ட். ஆனால் அதுக்கு வந்து ஆப் கிடையாது, கால் பண்ணி புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து லோக்கல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணோம். நம்ம எடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி யாரெல்லாம் காம்படேட்டர்ஸ், அவங்ககிட்ட என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலை. அண்ட் ஆல்ரெடி நம்ம எடுத்திருந்தாலும் மேம் அதை வந்து நம்ம இப்படி இது பண்ணணுமா? ஆமாம், இதுக்கு வந்து நான் ஸ்ட்ரக்சர் ஷேர் பண்ணுறேன். ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து எப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன், நான் இதுக்கு அனுப்புகிறேன். சரி. இப்போ வரைக்கும் பார்த்தாலும் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் எடுத்துருக்கோம், அதை ரிலேட்டடா போனோம்னு அவசியம் கிடையாது. நம்ம போயிட்டு ரிசர்ச் பண்றோம், அதுல நிறைய பெயின் பாயிண்ட் கிடைக்குது, நிறைய இது கிடைக்குது. அப்ப அதுல இருந்து அப்படியே மூவ் பண்றோம். ஆமா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சொல்லுங்க. அதுதான் இப்போ நிறைய அதுல பெயின் பாயிண்ட் கிடைக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் கிடைக்குது. இப்போ ஃபைனலா நம்ம எதை மேம் ஃபைனலைஸ் பண்றது, இல்ல எல்லாத்துக்குமே சால்வ் சொல்யூஷன் எடுத்துட்டு வர மாதிரி ப்ராப்ளம் வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இன்கேஸ் ரிஃபைன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறமா கூட அதை மாத்திக்கலாம். சரி, ஓகே. புரியுது. இப்போ காம்படேட்டர் அனாலிசிஸில் வந்து ஃபஸ்ட்டு இது என்ன, இந்த டாக்குமெண்ட் எப்படி கோ த்ரூ பண்ணணும், அதுக்கப்புறம் காம்படேட்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அந்த லோகோ மட்டும் ஆட் பண்ணிவிடுறோம். இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். வெறுமனே நீங்கள் வந்து லோகோ மாற்றணும். அதுக்கப்புறம் இல்லை லோகோ மட்டும் மாற்றணும் இதில். அதுக்கப்புறமா வந்து காம்படேட்டர் 1 இந்த இடத்துல வந்து அந்த ஃபஸ்ட்டு காம்படேட்டரோட ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அபவுட் தட் பர்டிகுலர் காம்படேட்டர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலை, அண்ட் ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஹைலைட்ஸ் இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையுமே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, ஓகே. அது மாதிரி எல்லா 3 காம்படேட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இது காம்படிட்டர் அலையன்ஸ் போவோம். இது வந்து நம்மளுக்கு வந்து குவாண்டிட்டிவ் தானே? இது செகண்டரி ரிசர்ச். ஸோ ப்ரைமரியில் தான் வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் வரும். இது ஆல்ரெடி இருக்க டேட்டாவை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது செகண்டரி ரிசர்ச். அண்ட் அந்த நீங்கள் ரெடிட்டில் போயிட்டு படிக்கிறது, ப்ளே ஸ்டோரில் படிக்கிறது, இது எல்லாமே வந்து செகண்டரி ரிசர்ச். எக்ஸிஸ்டிங் டேட்டாங்கிறதுனால செகண்டரி. டைரெக்டாக யூசர்ஸ் கிட்ட வாங்குறோன்னா அது ப்ரைமரி. இது வந்து செகண்டரி, ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம். ஆமாம், ஆமாம்.
ஓகே. இது வந்து ஃபீச்சர் பெஞ்ச்மார்க்கிங் லைக் காம்படிட்டர் அனாலிசிஸ்லேயே வந்து அந்த காம்படிட்டர்ஸை போட்டுட்டு என்னென்ன காம்படிட்டர்ஸ்க்கு நம்ம அந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க நேம் போட்டுட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ இது எல்லாத்தையும் மாற்றிடணும். லைக் காமனாக இருக்க ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறமா எது அவங்ககிட்ட இருக்குது அவங்ககிட்ட இல்லை. இவங்கக்கிட்ட வந்து கேலண்டர் மேனேஜ்மெண்ட் 2 இடத்துலையும் இருக்குது, பட் இந்த இடத்துல இல்லை. அதுக்கேற்ற மாதிரி எஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்கே எழுதிக்கணும். ஓகே. அண்ட் இது ஓவராலாக இன்சைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு எப்படி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெண்டுமே பண்ணுமா மேம்? பிரைமரி ரிசர்ச்சும் பண்ணோம், செகண்டரி ரிசர்ச்சும் பண்ணோம். அது வந்து ஆக்சுவலாக ஆப்பு பொறுத்து லைக் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசர்ச் தேவைப்படுதுங்கிறத பொறுத்து நீங்கள் ஒன்று ப்ரைமரி ரிசர்ச்சில் ஏதாவது ஒன்று மட்டும் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்டரி ரிசர்ச் உங்களுக்கு கண்டிப்பாக காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் மற்றவங்க என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால். இந்த பேஜ் 2ல் வந்து ஒரே ஒரு ஆப்பு லைக் அந்த ட்வின்னிங்ஸ்னு ஒரே ஒரு ஆப்பு, அதில் வந்து ஹோம் பேஜ் இது ஒவ்வொரு ஃபீச்சராக ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஒர்க் ஆகுது என்ன ஒர்க் ஆகலை அப்படின்னு ஃபுல்லாகவே எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள்லேருந்தே எடுத்துக்கலாம், இதுவே பெட்டராக தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் வீக்குள்ளே. நம்ம வந்து வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகே, பண்ணும்போது வாட்ஸ்அப்பில் அசைன்மெண்ட் அந்த இது ஸ்லைட்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஆமாம், அதான். சரி. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணணுமா? ஆமாம் பண்ணணும். சரி. அதுவும் இதுவும் பண்ணணும், காம்படிட்டிவ் அனாலிசிஸும் பண்ணுறது. ஆமாம். நான் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆமாம் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரி. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.